சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கழுத்தை அறுத்து கொலை செய்து காவிரி ஆற்றில் உடல் வீசப்பட்ட சம்பவத்தில் பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவில் வேலை செய்தவரை நேரில் வரவழைத்து கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள கூனாண்டியூர் காவிரி ஆற்றில் சாக்கு மூட்டை மிதப்பதாக மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான போலீசார் மீனவர்களின் உதவியோடு மூட்டையை கரைக்கு கொண்டு வந்தனர். மூட்டையை திறந்து பார்த்தபோது ஆண் சடலம் கழுத்தறுக்கப்பட்டு அழுகிய நிலையில் இருந்தது. விசாரணையில் உயிரிழந்த நபர் மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையைச் சேர்ந்த சேட்டு என்பது தெரியவந்தது. இவர் கேரளாவில் உள்ள பேக்கரியில் முறுக்கு சுடும் மாஸ்டராக இருந்துள்ளார். இந்நிலையில் சொந்த ஊர் வந்த சேட்டுவை யாரோ கொலை செய்திருப்பது தெரியவந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணமும் கொலை செய்தவர்களின் விவரமும் அம்பலமானது. சேட்டு கொலை வழக்கில் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜோதி, கூனாண்டியூர் சுந்தர்ராஜ் என்ற சேகர், மேச்சேரி அஜித் ஆகியோரை கைது செய்தனர். சேட்டுவுக்கும் ஜோதிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இந்நிலையில் ஜோதி சேகரிடம் நெருக்கமாக பழகி வந்ததை அறிந்த சேட்டு அவரை கடுமையாக கண்டித்து மிரட்டியும் இருக்கிறார். ஆத்திரமடைந்த ஜோதி சம்பவத்தன்று சேட்டுவை தனது வீட்டிற்கு வரவழைத்த நிலையில் சேகரும் ஜோதியும் சேர்ந்து அவரை கழுத்தை இறுத்து கொலை செய்துள்ளனர். பின்னர் பிளாஸ்டிக் சாக்கு பையில் வைத்து கட்டி வீடு மாறுவதற்காக வாகனம் தேவைப்படுகிறது என்று கூறி உடலை கூனாண்டியூர் ஆற்றில் வீசியதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சேட்டுவை கொலை செய்த ஜோதி, சேகர் மற்றும் வாடகைக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்ற அஜித் ஆகியோரை போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.